முதல்ல ஓடி ஒளியிற ஆள் ஆதவர்ச்சனா தான் இருக்கும். நீங்கள் சர்வே எடுக்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா செல்ஃப் பூஸ்டிங் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும்ல, இந்த அரசுனால தனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு தெரியும்ல. அவங்க என்ன கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு இவங்க சர்வே எடுக்கிற இவங்களை போய் தடுக்கிறது. அதில் இந்த ஆதவர்ச்சனா என்ன பண்ணுறா, தனக்கான ஒரு அரசியல் தேடிட்டு அந்த தனக்கான அரசியல் என்ன அப்படின்னா விஜயை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மேலே வந்துடணும். இப்பவே அங்கே உள்ள வந்துட்டு அந்த மோதலெல்லாம் முட்டலெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை வேற யார் பதில் சொல்ல போறா? அந்த கர்ப்பிணி பெண் வந்து யார் பார்க்க போறா? 4 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னுடைய தங்கையே கை வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. எல்லாம் இந்த கூட்டத்துக்கு தெரியுங்க. விஜயனுடைய கும்பலுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பண்ண அந்த ஃப்ராடுலண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் இட்ஸ் அ டேம்ட் ஸ்பிட் ஃபெயிலியர். ஒன்றும் இல்லாத ஆகிப்போச்சு. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறது என்னன்னு ஒன்றுமே தெரியல. யாரும் வந்துட்டு விஜயை நம்பி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. விஜய் போன்ற ஆட்கள்லாம் என்னன்னா எடுத்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை உணர்ந்துட்டு இருப்பாங்கல்ல நேரம். கரூர் சம்பவம் என்ன பண்ணுச்சு, அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்திறப்பை ஏற்படுத்திடுச்சு, ஒரு திறவை ஏற்படுத்திடுச்சு. நம்பாடி இப்படிதான்டா, நம்ம சிக்கல்ல இருந்து விட்டுட்டு போயிடுவான். இப்போ விஜய் சேலத்துக்கு வரப்போறாரு. நீங்க பாருங்க, சேலத்துல ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு ஊதிக்கிட்டு ஏற்பாருங்க பாருங்க. துறவரத்துல பீ பீ பீன்னு ஊதிட்டு இருக்க போறாங்க. அதாவது ஓட்டெல்லாம் கெடுத்துட்டு இருக்க போறாங்க. அப்புறம் அங்க போயிட்டு விஜய் ஆரம்பிக்கும் போதும் போதும் தோழர்களா, நண்பா நம்பி போதும் ஊதனது அப்படின்னு சொல்ல போறாங்க. அவங்க வந்து மடக்கு ஊதிக்க கேட்பாங்களா? அவங்க வச்சதுதான் வாயில, அவ்வளவுதான், பிகில எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவான் அந்த ரசிகன்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் விஜயனுடைய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவான், டான்ஸ் ஆடுவான். விஜய் மாதிரியே டக்கு டக்கு அப்படின்னா டான்ஸ் ஆடுவான் விஜய் பார்த்துட்டு அதே மாதிரி. அப்புறம் வேற எதுவும் விஜய்க்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகாவினர் சிலர் வட சென்னையில போய் நேரடியாக போய் மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுத்த அந்த சமயத்துல வந்து திமுகவினர் வந்து கும்பலா வந்து வன்முறையில் ஈடுபட்டு அந்த சர்வே எடுத்தவர்களை வந்து தாக்கினார்கள். அதுல கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாக்குதல் நடத்திருக்காரு. இது வந்து அமைச்சர் சேகர் பாபுனோட தூண்டுதல் பேர்ல தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வழக்கம் போல இவர் திரு ஆதவர்ஜுனா கடுமையான சொல்லாடல்ல பயன்படுத்தி முடிஞ்சா ஏன் மேல கைவி, என்ன ரவுடி தனத்தை வச்சு நீ இந்த நார்த் மெட்ராஸ் ஜெயிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? முடியாது. கஞ்சாவையும் ரவுடி சத்தையும் நான் அடியோடு ஒழிப்போம், ஆட்சி மாற்றம் வரட்டும், உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு இது பண்ணி இருக்காரு. பூக்கடைங்கிற அந்த பகுதிகளில் இந்த சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல 30 பேர் சேர்ந்து தாக்கி இருந்தாங்க. பிரெக்னன்ட் லேடி எல்லாம் வச்சுக்கிட்டு சர்வே எடுக்க போனாங்களாமா? அறிவு இருக்குதா பாருங்க அவங்களாம் பேசுறதுக்கு. ரவுடிசம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரவுடிசெல்லாம் தேவையில்லை. அடிக்கணும்னு நினைச்சா யார் நல்லா அடிப்பாங்க? திமுக தான் நல்லா அடிக்கும். திமுக அதிமுக தான் நல்லா அடிப்பாங்க. அடிக்கணும்னு நினைச்சிருந்தானா நீ பயந்துட்டு இருப்பியா? நீ நேற்று அந்த இன்சிடென்ட் நடந்ததாவே வச்சுக்கிறோம், கை கால போட்டு நடந்ததாவே வச்சுக்கிறோம். இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானுங்களா? அப்படி ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா? எஃப்ஐஆர் பதிவு செய்யலன்னு கேட்கறாரு. அதுதான், எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? முதல்ல கொடுத்துட்டாங்களா பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளபடியே திமுக அடிச்சான்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஓடி ஒளியிற ஆள் ஆதவர்ச்சனா தான் இருப்பாரு. எனக்கு தெரியல, திமுககாரனை பத்தி எல்லாம் தெரியல. ஏதோ ஒரு உளறிட்டு இருக்கிறான், திருட்டு லாட்ரி. அதனால ஏதோ ஒரு விஷயமே கிடையாது. நீங்க சர்வே எடுக்க போறது எல்லாமே என்ன அப்படின்னா செல்ஃப் பூஸ்டிங் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும்ல, இந்த அரசுனால தனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு தெரியும்ல. அவங்க என்ன கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு இவங்க சர்வே எடுக்கிற இவங்களை போய் தடுக்கிறது. அதெல்லாம் தேவையே இல்லாதது. அப்படி நடந்திருக்கவும் இருக்காது. இவங்க போய்ட்டு கொஞ்சம் நோண்டியிருப்பானுங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது முடக்கம் கிடக்கெல்லாம் விட்டுருப்பானுங்க. உடனே அங்கே இருக்கிற 10 திமுககாரன் சேர்ந்துட்டு 2 தட்டு தட்டியிருப்பான். இவ்வளோதான் நடந்திருக்கும். பலர்னு 2-6 பேருக்கு அற விட்டுருப்பான், முதல்ல 2 பேரை தட்டி விட்டுருப்பான். இவ்வளோதான் நடந்திருக்கும். நான் சொல்ல இப்போ காவல்துறையில அனுமதி பெற்று நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள லோக்கல் திமுக நிர்வாகி கூறியதாகவும் அவர்கள் ஏற்கனவே கடிதம் கொடுத்து விட்டார்கள். அனுமதி அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு செய்தி. ஆனால் எந்த பாதிக்கப்பட்டவர்களோட புகைப்படமோ அந்த வீடியோ காட்சிகளோ எதுவுமே வந்து இன்னும் வரைக்கும் அதான் சொல்ல வரேன், எதுவுமே இருக்காது. நான் சொல்ல வரேன், சும்மா எனக்கு ஒரு 4-5 பேர் போயிட்டு அதாவது ஒரு ரெக்கஸ்ன்னுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அராஜகம் பண்ணியிருப்பாங்க. அவன் எதிரில் இருந்தவன் வந்துட்டு 2 அடி அடிச்சிருப்பான். நிச்சயம் நடந்திருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வரணும். உள்ளபடியே அவங்க திட்டமிட்டு ஒரு தாக்குதல் வன்முறை அப்படி இருந்ததுன்னா முதல்ல ஓடி ஒளியறவனா வந்துட்டு ஆதவ அர்ஜுனா தான் இருப்பான். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஷூரா தெரியும். இப்போ கரூர் சம்பவத்திலயா இருக்கட்டும், ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் இப்படிப்பட்ட ஒரு பாணியை வந்து வச்சிருக்காரு இல்லையா திரு ஆதவ அர்ஜுனா. ஒரு தரக்குறைவா பேசுறது, ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறது. இங்கேயும் அமைச்சர் சேகர் பாபு ஒரு சேலஞ்ச் 72 நாள் எங்கெங்க போறாங்க? ஒரு 72 நாள் பிளேடு கூட வாங்காத அப்படியே போயிட்டு ஒரு எங்கேயோ போயிட்டு ஒரு ரூம்ல பதுங்கி இருந்தாங்கல்ல. ஏன் போய் பதுங்கினாங்க? கட்சியே இவங்க வந்துட்டு லாக்டவுன் பண்ணி விட்டாங்கல்ல. செப்டம்பர் 27 இருந்துட்டு கட்சியை லாக்டவுன் பண்ணிட்டாங்கல்ல. ஏன் ஏன் துணிச்சு வெளில வந்துட்டு பேச வேண்டியதான அரசியலை? எதுவுமே கிடையாது. முதல்ல இவங்க வந்துட்டு ஒரு அரசியல் இவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்குது. விஜய்க்கு ஒரு எஜெண்டா. திமுகவினுடைய நம்பகத்தன்மையை மக்களிடையே சீர்குலைக்கணும், அவ்வளவுதான். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை தாண்டி விஜய் கிட்ட ஒரு அரசியல் நீங்க தேடிங்கன்னா எதுவுமே இருக்காது, அவ்வளவுதான். அதில் இந்த ஆதவ அர்ஜுனா என்ன பண்றா, தனக்கான ஒரு அரசியல் தேடிட்டு இருக்கான். அந்த தனக்கான அரசியல் என்ன அப்படின்னா, விஜயை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மேலே ஊத்துறணும் அப்படின்னு. இப்பவே அங்கே உள்ள வந்துட்டு அந்த மோதலெல்லாம் முட்டலெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே ஒரு முறை வான் பண்ணேன் விஜயை. இவன் பேசி உன் தொண்டனையும் திமுக தொண்டனையும் மோதலுக்கு இழுக்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? ப்ரோவோக் பண்றான். ப்ரோவோக் பண்ணி விட்டோம்னா இவன் அங்கே இறங்கி வேலை செய்யும்போது அங்கே கீழ்நிலையில வந்துட்டு அந்த மோதல் வரும் தெரியுமா? அந்த மோதலை வந்துட்டு இவன் அதை தான் ஊக்குவிக்கிறான். இவன் அந்த இடத்துல நிற்கவே மாட்டான், இவன் ஓடி வந்துருவான். இதே நீங்க விஜய்கிட்டே நீங்க வந்து இல்ல விஜய் கிட்ட இல்ல, விஜய் அந்த இது ஒரு விஜயை வச்சுக்கிட்டு பேசுற ஒரு மேடையில பேச்சை வச்சு நான் சொன்னேன் யூடியூப் சேனல்ல. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியவங்க விஜய் தான், யாரும் கிடையாது. இப்படி பகிரங்கமா இப்படி ஒரு அமைச்சரை அப்படி பேசுறாரு ரவுடி பையன். இல்ல அவர் என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபி ஆட்சி அங்க இருக்குது. இவங்க வந்துட்டு சட்டம் ஒழுங்கு நிலையை பாதிக்கப்படாம பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்கறையோட இருக்காங்க. அதனால இவன் எதிர்த்து தூண்டி விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறான். தேர்தல் முடிஞ்சுட்டு அடுத்த 10 தடவை மறுபடியும் பதவி ஏற்றட்டும் ஸ்டாலினை. அதுக்கப்புறம் இவன் பாருங்க, லீவ் எடுத்துட்டு ஒரு 2 வருஷம் எந்த நாட்டுல இருக்கானே தெரியாது போயிடுவான். போறானா இல்லையா பாருங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க குறிச்சுக்கங்க. ஹக்கியம் தான் அதுக்கு சாட்சி. என்ன சார், நாங்க தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் அரியணையில ஏறி உட்காருவோம் அப்படின்லாம் கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி ஃபாரின் ஓடிடுவாரு அப்படின்ற மாதிரி சிந்தனையெல்லாம் மக்கள் சிந்தனை ஆற்றல் அற்றவர்களான்னு அது அவ்வளவு சாதாரணமான விடயமான்னு தமிழ்நாட்டு மக்கள் சிந்தனை ஆற்றல் புரிஞ்சவங்களான்னு ரசிகர்கள் சிலர் கூத்தாடுறாங்க, பேசுறாங்க, விசில அடிக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்களோட விஷயம் எல்லாமே தப்பா எடுத்துடக்கூடாது. அவங்களும் யோசிக்கிறாங்க தான். அதனால எதுவும் அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது அவங்க நினைக்கிற மாதிரிலாம். சார், இன்னொரு தாவேகாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைய போகுது. இப்போ அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள், குறிப்பாக அம்மையார் சசிகலா அவர்கள் வரக்கூடிய 24ஆம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினத்தன்று தன்னுடைய ஒரு புதிய இயக்கத்தை வந்து அவர் அறிவிக்க உள்ளார். அதற்குண்டான ஆலோசனைகள் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தின் வாயிலாக அவர் வந்து அதிமுக குறிப்பாக எடப்பாடி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு என்னுடைய செல்வாக்கை இந்த தேர்தல் மூலியமா நான் நிரூபிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவேளை வந்தால் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அதாவது ஜெயலலிதா இருந்தாருன்னா விஜய் வந்திருப்பாரா? இல்லை இதே சசிகலா விட்டுருக்குமா? நீங்கள்லாம் யாரு? 2வது விஷயம், சசிகலாவுக்கான அரசியல் எப்பொழுதோ சீல் பண்ணியாச்சு. அது அமித்ஷா சீல் பண்ணி விட்டார். என்னைக்கு இவங்க வந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்து உட்காந்தாங்களோ போரிங் ஹாஸ்பிட்டலில், அப்போயே 40 சம்மன் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு இறங்குனீங்கன்னா நீ கோர்ட்டுக்கு ஏற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்? உங்களை நம்பி யார் இருக்கா? உங்களை நம்பி டிவி இருக்கலாம், ஒரு டிவி இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எனவே சசிகலாவுடைய அரசியல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தாண்டாது. ஒன்றுமே கிடையாது. அவங்களோட அணுக்கமாக இருக்கக்கூடிய அவங்க சிலர் அவங்களோட இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அவங்களால எந்த விதமான அரசியல் மாற்றமும் எதுவும் நிகழாது. பாஜக அவங்கள வந்து அரசியலுக்கு வர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மீன் படி சொல்றீங்களா? இல்லை, வர விடலை. முதலே வர விடலை. இல்லாட்டி அவங்களை யார் தடுத்தது? அங்கே இருந்துட்டு அப்படியே வழியேற தொண்டர்களை சந்திச்சுட்டு தானே வந்தாங்க. வந்துட்ட உடனே வீட்டில் அப்படியே வந்துட்டு தங்கிட்டாங்களே.
வெளிலே வரலையே, ஏன் வெளில வரல? ம். யார் தடுத்தது? யார் தடுத்தது? ஜெயலலிதாவோட ஆவியா வந்து தடுத்துச்சு இல்லைல்ல. ம். அப்புறம் என்ன, நீங்கள் தான் ரொம்ப துணிச்சல்காரி, அப்பயும் வந்திருக்க வேண்டியதானே அரசியலுக்கு. ம். ம். வரலல்ல. எனக்கு தெரியும் கரெக்டாக அது ஒரு 12ஆம் தேதி எழுதி கொடுத்துட்டீங்க, நான் இந்த அரசியலில் ஈடுபட போவதில்லைன்னு எழுதி கொடுத்தீங்க, அறிக்கையை வெளியிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? அன்னைக்கே உங்களை முடிச்சிட்டாங்கல்ல. தினகரன் உங்களை நம்பி தான் நின்னாரு, தனியாக போயிட்டாரு. ம். உங்களை நம்பி எவ்வளோ அதிமுககாரன்லாம் இருந்தான், எல்லாம் அவனும் போயிட்டு செட்டில் ஆகிட்டான். ஓ. இதுக்கு மேலே உங்களுக்கு யாருமே கிடையாது. ஓஹோ. அதனால நீங்கள் அரசியலில் ரீதியாக இவங்க எந்த விதமான ஒரு முன்னெடுப்பை செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகும். ஓ. அப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் என்ட்ரி என்பதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்றது தான் உங்களுடைய ஆணித்தரமான கருத்து. எடுபடாது. ஓகே. ஓகே. அப்போ இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவுக்கு வருமாறு அழைத்து கொண்டே இருக்கிறார். அது வந்து வெளிப்படையாகவே பல செய்தி ஊடகங்கள்லாம் வந்து சொன்னதை பார்க்க முடிகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷனா இருக்குமா? வந்து ம். என்ன பண்ணுவாரு? ஒரு முன்னாள் முதல்வர், அவர் இன்னும் வந்து வலுப்படுத்துவாரு. அவருக்கு ஒரு சரியான ஒரு அறிவுரைகளை வழங்கலாம். எப்படி தேர்தலை சந்திக்கலாம். பல தேர்தலை இல்ல, சந்திச்சா அப்படியெல்லாம் அறிவுரை வழங்கக்கூடியவரா இருந்திருந்தாருன்னா வந்துட்டு அவர் கூட இருந்தவங்களுக்கு அறிவுரை வழங்கி நல்லா வந்திருக்கலாமே. அவர் தான் மூளையை வந்துட்டு பிஜேபிக்கு வித்துட்டு வராச்சு. ம்ஹும். ஆட்டு மூளையை விற்கிறாங்களே கசாப்படியில, அந்த மாதிரி சொந்த மூளையை வந்துட்டு அவர் வித்துட்டாரு. அவர் சிந்தனையே கிடையாதுங்க, ம். ஒரு சிந்தனையே கிடையாது ஓபிஎஸ்க்கு. அதனால ஓபிஎஸ்ஸை பத்தி நம்ம இந்த ஊடகங்கள் நம்ம விவாதிக்கிறோம், தேவையே அற்றது. ம்ஹும். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ம். பொறுத்துறது பாருங்க, அது நல்லா நிரூபணமாகும். ஸோ ஒரு பக்கம் கடந்த தை மீட்டிங் பிறந்தால் வழி பறக்கும்னாரு, ஆமா, தை ஆமா, பிறந்துச்சு. தை முடிந்தால் வழி பறக்குன்றாரு. அதுக்கப்புறம் சிவராத்திரி வந்தா போயிட்டு டான்ஸ் தான் ஆட முடியும். அவர் என்ன பண்றது? ஒரு பக்கம் நீங்க இப்ப சொல்றீங்க அம்மையார் சசிகலா நீர்த்து போக செஞ்சுட்டாங்க பாஜக அப்படின்ட்டு. ஓபிஎஸ் அவர் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடியவர் அல்ல, அவர் பாஜகவோட கைப்பாவை அப்படின்னு விமர்சனம் செஞ்சீங்க. இப்போ யாரு தான் நம்ம அலையன்ஸுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 234 தனிச்சு கேண்டிடேட் போடக்கூடிய நிலை தான் வருவான். காங்கிரஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய பலரும் வந்து டெல்லியிலாம் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, நிகழக்கூடியதை நிகழட்டுமே. ம். நீங்க பாமக விட்டீங்க, ராமதாஸ் ஐயா. ம். நிகழட்டுமே, பார்ப்போம். ம்ஹும். தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு எப்படி இதெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேணாவா? ம். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாரும் வந்து பேசுறவங்க எல்லாம் இது பாமக ஓட் பேங்க்கு, இது டிஎம்கே ஓட் பேங்க்கு, இது அண்ணா டிஎம்கே ஓட் பேங்க்கு, இவ்வளவு காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது ம். இப்படின்னு இவங்க பிரிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் பிரிக்கிறாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, விடுங்க பார்ப்போம், தமிழ்நாட்டு மக்கள் ஓட் பேங்க்கா இல்லை ஓட்டர்ஸா அப்படின்றத அவங்க நிரூபிப்பாங்க. ம். நல்லா நிரூபிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, எல்லாமே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பற்றியும் தெரியும், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். முடிவு எடுக்கட்டும் அவங்க, ம். அப்போ பார்க்கலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை, நடக்கட்டும்னு. நமக்கு தெரிஞ்சது ஸ்டாலினுக்கு தெரியாதா? எப்படி இருக்குது தமிழ்நாடு என்ன அப்படின்றது தெரியாதா? ம். ம். அப்படி ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியை வாசர் வந்து எல்லாரும் வந்து அதை காட்டி காட்டி பேரத்தை வலிமையை கூட்டுறாங்க. தேமுதிக வரைக்கும் பாருங்க விஜய் இருக்கு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷனுக்கு பேசுறவங்க ஏன் போய் சேரலன்ற நான். ம். ஓ, செங்கோட்டையன் கூட சொல்றாரு, செங்கோட்டையன் அவரோட சொல்றாரு 35% ஓட்டு 45% ஓட்டுலாம் சொல்றாரு. சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ம். என்ன காரணம்? விஜய்க்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கும்போது வந்து அவனும் சீட்டை போட மாட்டானா? அதை விட்டுட்டு போர்டு அவுட்டான அதிமுக காரங்களில் ஒரு 5 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க இது வரைக்கும். ப்ளஸ் சம்பத்து, நாஞ்சில் சம்பத்து, வேற யாரு? ம். யாருமே இல்லையே, சேரவே இல்லையே. எல்லாம் இந்த கூட்டத்துக்கு தெரியுங்க, விஜயனுடைய கும்பலுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பண்ண அந்த ஃப்ராடுலண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் இட்ஸ் அ டேம்ப்ட் ஸ்கிரிப்ட், ஃபெயிலியர், ஒன்றுமில்லாத ஆகிப்போச்சு. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறது என்னன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவங்க கேண்டிடேட்டை போட்டுட்டு கேண்டிடேட்டே செலவு பண்ண சொல்கிறாங்க. ஓ. அதெல்லாம் எதுவும் நடக்காது. ம். யாரும் வந்துட்டு விஜயை நம்பி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கேண்டிடேட்டை இவங்க தேடுறாங்க. அந்த அந்த முயற்சியிலலாம் இறங்கிட்டாங்க. அந்த யார் எல்லாம் இருக்காங்க பெருசாக அந்த சோசியலாக அப்படியே ஒரு பேராசிரியர், இவர் பெரிய ஒரு நிபுணர் அப்படின்ற ஆட்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க மரியாதைக்காக. இங்கே ஒன்றும் மரியாதை இல்லை, ஆனால் மரியாதைக்காக தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க. மற்றபடி மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களோ எதுவும் கிடையாது.
நீங்க இந்த கட்சியில இருந்தவர்ன்றதுனால நான் கட்சியில கேட்கிறேன். இல்ல. இல்ல ஆதரவாளராக. ஆ. 234 தொகுதிகளிலும் கேண்டிடேட் போட அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? யாரு போட்டியிடணுமே, அதானே இங்க ம். பிரச்சனையே. ம். போட்டியிட்டு போண்டி ஆவறதா? விஜய் போன்ற ஆட்கள்லாம் என்னன்னா, இழுத்து விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ம். அத உணர்ந்துட்டு இருப்பாங்கல்ல இந்நேரம். ஓகே. கரூர் சம்பவம் என்ன பண்ணுச்சு? அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண் திறப்பை ஏற்படுத்திருச்சு. ஒரு திறவை ஏற்படுத்திருச்சு. ஆ நம்பாளு இப்படிதான்டா. நம்ம சிக்கல்ல இருந்து விட்டுட்டு போயிடுவான். நீங்க விஜய் கூட்டக்கூடிய அந்த செயல் வீரர் கூட்டம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்துலலாம் உள்ள இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுடைய ரியாக்ஷன நீங்க பாருங்க. யாரும் காட்ட மாட்டேன்றாங்க. நான் அதுதான் பார்ப்பேன். ம். ஒரு 2 பேர் இப்படி இப்படி கை தட்டுறான்னா, மத்தவன்லாம் பேசாத அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். இவனுங்க பண்றது அரசியல் கிடையாது. இந்த அரசியல் எந்த இடத்துலயும் வந்துட்டு வேகாது. தமிழ்நாட்டுல வேகாது. அப்படின்றது எல்லாம் தெரியும். கை தட்டுறவன் என்னன்னா, அவன் வந்துட்டு நிக்க போறதில்ல. தேர்தல்ல நிக்க போறதில்ல. அவன் விசில் அடிச்சுட்டு அவன் போயிட்டே இருக்க போறான். விஜய் வந்தா வரப்போறான். விஜய் வரனா வரமாட்டான். அப்ப அந்த கட்சி எப்படி இயங்கும் விஜய் இல்லாம? செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. பிகில் அடிக்க ஆரம்பிச்சு பிகில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. மடக்கு ஊதிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. தாங்க முடியல ஒரு கட்டத்துல. ம். நிறுத்த சொல்லுங்கன்னு பார்த்தா நிறுத்தல. இறந்து போயிட்டாரு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ம். இப்ப விஜய் சேலத்துக்கு வரப்போறாரு. நீங்க பாருங்க சேலத்துல ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு ஊதிக்கிட்டே இருப்பாருங்க பாருங்க. துறவட்டத்துல பீன்னு ஊதிட்டு இருக்க போறாங்க. அதாவது ஓட்டெல்லாம் கெடுத்துட்டு இருக்க போறாங்க. அப்புறம் அங்க போயிட்டு விஜய் ஆரம்பிக்கும் போதும் போதும் தோழர்களா, நண்பா நண்பி போதும் ஊதனது அப்படின்னு சொல்ல போறாங்க. ம். அவங்க வந்து மடக்கு ஊதிங்க கேட்பாங்களா? ம். 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 அவங்க வச்சதுதான் வாயில அவ்வளவுதான் பிகில எடுக்க மாட்டாங்க. கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ம். ஐயா, அரசியல் ரீதியா தயார்படுத்தணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கமே. விஜய்க்கு ஆதரவா நின்ன போது அந்த அடிப்படையில தான் வந்துட்டு அரசியல் பயிலரங்கம் கூட நடத்தினது. நான்லாம் 1 மணி நேரம்லாம் எங்கேயும் பேசுறதில்ல. அங்கதான் பேசினேன். ஆனா அவங்க அது முன்னெடுக்கலையே. முன்னெடுக்காத விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த ரசிகன்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் விஜயனுடைய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவான். டான்ஸ் ஆடுவான். விஜய் மாதிரியே டக்கு 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 அப்படின்னா டான்ஸ் ஆடுவான் விஜய் பார்த்துட்டு அதே மாதிரி. அப்புறம் வேற எதுவும் விஜய்க்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ம். ம். முடிஞ்சு போச்சு. அந்த 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 ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான். அவனை நீங்க 365 நாடுக்கான அரசியலுக்கு நீங்க கொண்டாந்துட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான் அவன்? ஓகே. நீங்க எங்க நீங்க வாடறீங்க? நம்ம இந்த சென்னையில தான். சென்னையில எந்த ஒரு இடத்துல? திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு ஏதாவது கட்சி அமைப்பு இருக்குது? கொடியை கூட பார்த்தது இல்ல. பேனர் பாத்தீங்களா? பேனர் இருக்கும். எங்கேயாவது ஒரு பேனர் இருக்கும். விஜய் பெருசா போட்டிருப்பாங்க. அடுத்தபடியா இவ்வளவு பெரிய மூஞ்சோட புஷி ஆனந்த போட்டிருப்பாங்க. அப்புறம் தலையெல்லாம் ஒரு 30 பேர் போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் தாவேக்காவே. ஓ. இதை தாண்டி தாவேக்கா அப்படின்றது அந்த திருநெல்வேலியில அந்த ஒரு 4-5 தெருல இருக்கவே இருக்காது. ஓகே. இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னா விஜய் வந்தா வருவாங்க. ம். புரியுதுங்களா? சிலர் பொண்டாட்டி பிள்ளையும் கொண்டாடுவாங்க. அது வேற விஷயம். அது அவங்க மேல இருக்கக்கூடிய பற்று. இதை தவிர ரசிக மனப்பான்மை. விஜய் ரசிக மனப்பான்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த இடத்த விட்டு அவங்க வரல. சும்மா விவாதிக்கிறது. இவங்க நம்மளுடைய ஊடகங்கள் எப்படின்னம்னா ஏதாவது கிடைச்சா விவாதிப்பாங்க. ம். ஒண்ணுமே இல்லாத விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ம். ஒண்ணுமே இல்லாத விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றாங்க இந்த ஊடகங்கள்ல, கரூர்னால விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லையா? ம். இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் கூடி இருக்கு அவருடைய இமேஜ் கூடி இருக்கு. இது எப்படிங்க அது? 41 பேர் சாவடிச்சாரா விஜய் அப்படின்னு சொல்லுவாங்களா? ம். எப்படிங்க கூடும் அது? அந்த இடத்த விட்டு ஓட்டாரா சாமர்த்தியமா அப்படின்னு சொல்லி கூடி இருக்குதா? எதுக்கு கூடி இருக்கு? ம். பேசுறாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ம். ஏண்டா நாங்கெல்லாம் முட்டாள்களா? யோசிச்சு பாருங்க நீங்க. மக்களை இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு எடை போட்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு. ம். ரொம்ப தப்பான கணக்கு இது. எந்த மக்களும் இவங்களத பாக்குறது இல்ல. பாக்குற மக்களும் முட்டாள்களும் இல்ல. ஓகே. அவ்வளவுதான். கட்சிக்காரங்க எப்போதும் அவனுடைய கட்சிக்காரங்க பேசுறான் அப்படின்னும் போது அது சம்பந்தப்பட்டதை அவன் பார்ப்பான். ம். அதை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த ஊடகங்கள் விவாதத்தை நடத்துறாங்களே தவிர உள்ளபடியே இஷ்யூஸை இவங்க தொடுறதே இல்லை. எந்த இஷ்யூவுமே இவங்க தொடுறது இல்லை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. அவருமே வந்து இப்போ விசிகா ரொம்பவே தெளிவா இருக்கு. ராமதாஸ் ஐயா வந்து நாங்க வெளியேறிடுவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ அவங்களுக்கு அதிமுகவும் போக முடியாது. ஏன்னா அவருடைய மகன் அங்க கூட்டணியில இருக்காரு. ஒரு ஆப்ஷன் டிவிகே இருக்கு அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மூத்த தலைவர், ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெருந்தலைவரா இருக்கக்கூடியவர். அவர் தாவேக்காவை சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் அன்புமணியை காலி பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னோம்னா, தாவேக்காவை வச்சுக்கிட்டு காலி பண்ணலாம்ல. ஓ! ஓகே. அவ்வளவுதான். அவங்க நிக்கக்கூடிய இடத்துலலாம் ஆமா. கேண்டிடேட் இவரு ஜெயிக்க முடியாது. அவங்கள வச்சுட்டு இவர் ஜெயிக்க முடியாது. ஆனா, இந்த ஓட்ட இவருக்கான ஆதரவு தளத்தை வச்சுக்கிட்டு அன்புமணியினுடைய ஆதரவு தளத்தை அடிச்சிடலாம். ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஓட்ட. அவ்வளவுதான். ஓகே. சோ அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜா அமையுன்றீங்க. டிஎம்கேக்கு அந்த இடத்துல போய் டிஸ்அட்வான்டேஜ் யாருமே உருவாகலையே இது வரைக்கும். ம். பிஜேபியால முடியல, அதிமுகவால முடியல, காங்கிரஸால முடியல, யாராலையும் முடியலையே. ம்ஹ்ம். ஓகே. நிச்சயமா சார். ஒரு இடத்துலையும் நேத்து WCCல வந்துட்டு பேசுறாரு ஸ்டாலின். அந்த பேச்சு அப்படியே நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவர் எப்படி பேசுறாரு, எப்படி வந்துட்டு அந்த மக்கள் மத்தியில, அந்த பெண்கள் மத்தியில அவர் கம்யூனிகேட் பண்றாரு. அவரை வந்துட்டு அவர்கிட்ட அந்த அவருடைய பிடியில சிக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு கட்சியாலும். ஏன்னா அவர் நலம் நாடி எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இதுல இருந்துட்டு புடைச்சி எடுக்கவே முடியாது. அதான் அவருடைய ஸ்ட்ரென்த் ஸ்டே. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.